ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த இலக்கியா பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த அஞ்சலியை போய் மீட் பண்ணியிருக்கணும், எதுக்காக அவளை திரும்ப வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறா அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானகி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியாவை பார்த்தீங்கன்னா வார்த்தையாலே ரொம்பவுமே சாடிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இலக்கியா ரொம்பவுமே மனசு ஒடிஞ்சிட்டாங்க. என்ன அத்தை நம்மளை போயிட்டு இப்படி நினச்சி இப்படி பேசிட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க பேசுனதில் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்றதாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த இலக்கியா பண்ணுற ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்துக்கு நல்லதுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாமே கெட்டதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ கூட சேர்ந்துக்கிட்டு கௌதமி பார்த்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்காருந்தாங்க நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய எதுக்கு நம்ம தாமதமாக இருக்கணும், போயிட்டு அந்த இலக்கியாவை கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு ஜானகி போயிட்டு இப்போ சொல்லு, நீ எதுக்காக அந்த அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிற, எதுக்காக அவளை போய் மீட் பண்ண என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி நம்முடைய ஜானகி கேட்குறாங்க. ஆனால் நம்முடைய இலக்கிய என்ன செய்ய போகிறாங்க பார்த்தீங்கன்னா, நான் அவளை இந்த வீட்டுக்கெல்லாம் கொண்டு வரணும்னு நினைக்கல அத்தை, நானுமே திறந்த மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் திருந்தி என் காலில் கௌதமோட காலில் விழுந்து கெஞ்சினா கார்த்திக் கூட சேர்த்து வைக்க சொல்லி, அதனால தான் அவன் மேலே பரிதாபப்பட்டு அவளை சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன். அதுதான் அவள் கூட போய் அவள் திருந்திட்டாளா இல்லையா அப்படின்றத வீட்டில் பார்க்க போனால் அங்கேயுமே போய் பார்த்தா ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தா. அதனால தான் ஆறுதல் சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ இப்போவுமே அந்த அஞ்சலியை நம்பிக்கிட்டே இருக்க இல்லையா, அவள் பச்சோந்தி மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பா. அதனால் அவளெல்லாம் நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த பக்கம் இந்த மாதிரி நீ பேசிகிட்டே இருக்கிற விஷயத்த ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நேரம் வரப்போ நானே சொல்லலான்னு இருந்தேன் அத்தை அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் கார்த்தியும் பிரியா சேர்த்து வைக்கிற மாதிரி எதுக்கு நீயும் கௌதமும் என் முன்னாடி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ என் மகனோட நிலைமையை நீங்கள் கொஞ்சமாக நினச்சி பார்த்தீங்களா, அந்த துரோகம் பண்ணிட்டு போன அஞ்சலியை திரும்பவும் கார்த்திகோட சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் என் மகன் விரும்பின பொண்ணு பிரியா, அந்த பிரியான்ற பொண்ணு இப்போ ஊர்லேருந்து எங்கே போயிருக்கான்னு தெரியல. அவளை தேடி கண்டுபிடிச்சி என்ன கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனால் துளியும் கூட நீங்கள் நினைக்கல. ஏதோ நான் சொன்னேன் அப்படின்றதுக்கு கடமைக்கு என்னுடைய சந்தோஷத்துக்கு இன்றைக்கி பொய் சொல்லிக்கிட்டு பின்னாடி உளவுத்துறை வேலை பார்க்குற மாதிரி அந்த அஞ்சலிக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா இந்த வீட்டுக்குள்ளே வர அப்படின்ற மாதிரி நம்முடைய ஜானகி கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பதில் சொல்கிறதுனே தெரியாத திருன்னு இந்த இலக்கியா முழிச்சிக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய பைரவி ஸோ ஹாப்பின்னு தான் சொல்ல முடியும். 4 பேர் கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ அந்த கார்த்தியுமே பிரியாவோட நினைப்பில் டிப்ரெஷனில் இருக்கான். இந்த நேரத்தில் நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. ஆனால் இவங்க 3 பேருக்குள்ளே இருக்கிற ஒற்றுமை உடைக்கணும் அப்படின்ட்டு இந்த பைரவி சரியான குண்டை கரெக்டான நேரத்தில் தூக்கி போட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். இதுக்கப்புறம் நம்ம இலக்கியாவோட நிலைமை என்ன இருக்கும், அந்த அஞ்சலியை திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம ஜானகி சொன்ன மாதிரி வீட்டை விட்டு வெளியே போக நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னுமே அந்த அஞ்சலி திறந்தன்றத இந்த கௌதம தருதலையும் இந்த இலக்கியா தற்கூரியும் எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்றதாங்க இருக்க போகுது. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரப்போகிற எபிசோட் இப்படி தான் கொண்டு போகிறாங்க. தேங்க்ஸ்.